அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு வைகே அகாடமி. நம்முடைய அகாடமியில் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேஜ் 10வது ஷெடியூல் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் புதுசாக டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்ததுனால உங்களுக்காக புதுசாக டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜோட நேம் ஸ்டேட் வின்னர்ஸ் டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய முதல் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி நடக்க போகுது. இந்த டெஸ்ட் பேஜோட ஸ்பெஷல் தனித்தன்மை என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான். குரூப் 4 பொறுத்தளவுக்கு பொது தமிழில் 100 கொஸ்டின், ஜிகேல 100 கொஸ்டின். பொது தமிழில் 100 கொஸ்டினில் 70 கொஸ்டின் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் வைஸாக குரூப் 4 சிலபஸ் வைஸாக நல்லா திருப்திகரமாக படிச்சிருந்தோம் அப்படின்னா 70 கொஸ்டினை எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் 25லேருந்து 30 கொஸ்டினுக்கு நம்ம என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டின் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு சரியான ஆன்சர் மாதிரியே தோணும். அந்த கொஸ்டினை வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம். டைரெக்டாக கேட்டிருக்காங்களா இன்டைரக்டாக கேட்டிருக்காங்களா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. அந்த 25லேருந்து 30 கொஸ்டினில் தான் நம்ம தடுமாறுவோம். யார் அந்த 70 கொஸ்டினை அடித்து முடிச்சுட்டு இந்த 25லேருந்து 30 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலே அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இதே போல் தான் ஜிகேவில் மேத்ஸில் 25 கொஸ்டின் அதை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 75 கொஸ்டினில் 40லேருந்து 45 கொஸ்டின் வரைக்கும் இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் குரூப் 4 ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. இந்த ஜிகேவை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் புக்கில் தான் கேட்குறாங்களா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸா அப்படின்லாம் யோசிச்சுருப்பீங்க. சரிங்களா? அதுவும் இந்த பொருளாதாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததுக்கும் அங்கே கொஸ்டின் கேட்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சரிங்களா? நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய லைனை அப்படியே கேட்காம கொஞ்சம் மாற்றி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாற்றி கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி படிக்கணும், அந்த இன்டைரக்ட் கொஸ்டினை நம்ம எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, படிக்கும் போதுலேயே அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாக தான் தெரியும். ஓகே, இந்த கொஸ்டினை இந்த இடத்துல இப்படி மாற்றி கேட்டிருக்கிறாங்க, இதை நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும். ஒரு புக்கில் அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டீட்டெயிலை நம்ம அப்படியே படிக்கக்கூடாது, கொஞ்சம் மாற்றி படிக்கணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து படிக்கணும் அப்படின்ற மெத்தடு நமக்கு புரியும். அந்த மெத்தடை ஒன்ஸ் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களுடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இடம்பெறும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் இப்போ இருந்தேவும், அதாவது ஒரு 2-3 டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்களான உங்களுக்கு போதும். கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் இன்டெரக்டாக கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டெஸ்ட் பேஜோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் என்ன தான் நல்லா படித்தாலும் சரிங்களா, எவ்வளோ தான் கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்கள் வச்சாலும் எந்த ஒரு அகாடமிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுவீங்க, நிறைய மார்க் வாங்குவீங்க. ஆனால் குரூப் 4ல் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். குரூப் 4 நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுல ஒரு 50,000 பேராவது நல்லா படித்தவங்க கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க. 50,000 வேக்கன்சியாக கொடுக்குறாங்க கிடையாது. 7,000 வேக்கன்சியோ 8,000 வேக்கன்சியோ மேக்ஸிமம் ஒரு 10,000 வேக்கன்சி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மிச்சம் 40,000 பேரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு தான் ஆகணும். நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 கொஸ்டின் ஒரு 50 பேருக்கு டெஸ்ட் வச்சோம். அந்த 10 கொஸ்டினில் 6 கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸு. சரிங்களா? அப்போ இந்த 6 கொஸ்டினில் 50 பேரில் கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேலே அந்த 6 கொஸ்டினை கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அப்போ 50 பேரில் 45 பேரை பாஸ் பண்ணால் எங்கே போகிறது? மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 கொஸ்டினில் தப்பு பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர். அப்போ அந்த 10 கொஸ்டினுமே சரியாக அடித்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் தான். சரிங்களா? அப்போ 50 பேரில் 5 பேரை ஃபில்டர் பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா? அதே போல் தான் இந்த 75 கொஸ்டின் தமிழில் 30 கொஸ்டின், ஜிகேல 45 கொஸ்டின்.
இந்த 75 கொஸ்டினை வச்சு தான் 50,000 பேரில் அவங்களுக்கு தேவையான வேக்கன்சி 6,000மோ 7,000மோ 8,000மோ அவங்கள ஃபில்ட்ரு பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி வந்து கேட்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பேஜோட ஸ்டடி பிளான் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டடி பிளான் வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 4 மாதங்கள். முதல் 1 மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுத்தமிழ் வந்து படிக்க போகிறோம், ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். 1 மாதத்தில் பொதுத்தமிழை முடிக்க போகிறோம். அடுத்த 2வது மாதத்தில் பொதுத்தமிழை குரூப் 4 சிலபஸ் வைஸாக ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஜிகே வந்து படிக்க போகிறோம். 3வது மாதத்தில் பொதுத்தமிழை வந்து ஸ்கூல் புக் வைஸாக ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஜிகே வந்து படிக்க போகிறோம். 4வது மாதத்தில் ஜிகே, பொதுத்தமிழ், மேத்ஸு எல்லாத்தையுமே ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து எழுத போகிறோம். இதில் முதல் நடக்கக்கூடிய எக்ஸாம், அதாவது மார்ச் 9ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா, அந்த எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு முழு தேர்வாக தான் வந்து நடக்கும். அதாவது அந்த யூனிட் 7 திருக்குறள், அறநூல்கள், அதுக்கப்புறம் வந்து தமிழ் தொண்டர்கள், தமிழ் அறிஞர்கள், இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் அந்தந்த வாரம் என்ன படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். மற்றபடி 85 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியிலேருந்து குரூப் 4 சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். அதே ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வாரம் ஷெட்யூல் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்கூல் புக் வந்து படிக்க போகிறோம். 6th நியூ புக்கு, 10th ஓல்டு புக்கு, 7th நியூ புக்கு, 9th ஓல்டு புக்கு, 8th நியூ புக்கு. 5 புக்கு, ஒரு நாளைக்கு ஒரு புக்கு எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குரூப் 4 சிலபஸை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய குறைச்சிட்டாங்க. சரிங்களா? நம்ம வந்து இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியாக புரிஞ்சுக்கிட்டு அதை படித்தோம் அப்படின்னாலே வந்து போதும். அதனால் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, அட்டை டு அட்டை படிக்க தேவையில்லை. ஒரு புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். அதாவது மொழித்திறன் பயிற்சி படிக்க போகிறோம், இலக்கணம் வந்து படிக்க போகிறோம். அதுவும் எல்லா இலக்கணமும் படிக்க போகிறது கிடையாது. நமக்கு குரூப் 4 சிலபஸில் எது கவர் ஆகுதோ அந்த இலக்கணம் மட்டும் தான் படிக்க போகிறோம். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, புக் பேக் கொஸ்டின்ஸு, கலை சொற்கள், சொல்பொருள், சரிங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து படிக்க வந்து போகிறோம். அதனால் ஒரு புக்கை வந்து காலையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே வந்து முடிச்சிடலாம். அதை நைட்டுக்குள்ளே வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதே போல் தான் 5 புக்கு 5 நாளைக்கு. 6வது நாள் வந்து ரிவிஷன். முதல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி வந்து நடக்கும். ஷெட்யூல் 2 வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான். சரிங்களா? அதாவது 9th நியூ புக்கு, 11th 12th வந்து ஓல்டு நியூ அட்வான்ஸ் புக்கு, அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புக்கு, 10th நியூ புக்கு, அதுக்கப்புறம் 12th ஓல்டு நியூ சிறப்பு தமிழ் புத்தகம். 4 நாட்கள் வந்து படிக்க போகிறோம். 2 நாட்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். 2வது ஷெட்யூலுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 16ஆம் தேதி வந்து நடக்குது. ஷெட்யூல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் தான். 7th ஓல்டு புக்கு, 11th ஓல்டு அண்ட் நியூ புக்கு, 6th ஓல்டு புக்கு, 12th ஓல்டு அண்டு நியூ புக்கு. 4 நாள் வந்து படிக்க போகிறோம், 2 நாள் வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். இது எல்லாத்துலேயுமே அந்த யூனிட் 7 அறநூல்கள் இந்த ஸ்கூல் புக்கில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டர்கள், தமிழ்மொழி சிறப்பு, தமிழ்மொழியின் தொன்மை, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நம்ம வந்து புக் வைஸாக படிச்சுட்டு வரும்போது அந்தந்த டாப்பிக் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிகிட்டே வந்து வருவோம். ஷெட்யூல் 3 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. ஷெட்யூல் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் ஷெட்யூல். இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஷெட்யூல் 1, 2, 3 எல்லாத்தையுமே ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஒரு மினி குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே, அதாவது பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு மினி குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். திருக்குறளை பொறுத்தளவுக்கு சரிங்களா, ஷெட்யூல் 1லேருந்து அதாவது ஒரு ஷெட்யூலுக்கு 5 அதிகாரம். சரிங்களா? இப்போ மொத்தம் வந்து இதில் வந்து 4 ஷெட்யூல் வந்து முடியுது. 4 ஷெட்யூலில் நம்ம 20 அதிகாரம் வந்து படித்து முடிச்சிருவோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வந்து படிக்கணும். ஒரு வாரத்தில் 5 அதிகாரம், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். எப்படி படிக்கிறது, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷெட்யூல் 7 பொறுத்தளவுக்கு குரூப் 4 சிலபஸை பொறுத்தளவுக்கு அந்த யூனிட் 7ல் திருக்குறள் அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட் தான். சரிங்களா? திருக்குறளை தவிர்த்து அறநூல்கள் வந்து இருக்குது, 7-8 டாபிக் வந்து இருக்குது. தமிழ் மொழியை பற்றி 2-3 டாபிக் வந்து இருக்குது. தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டர்கள் ஒரு 20 பேரை பற்றி படிக்கிறோம். இது எல்லாத்துலேயுமே சேர்த்து 15 கொஸ்டின் தான் வந்து கேட்க போகிறாங்க. அப்போ திருக்குறளில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறது கூட அவ்வளோதான் வந்து வாய்ப்பு இருக்குது. 2 கொஸ்டின் கேட்குற அளவு கூட வாய்ப்பு வந்து கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நம்ம வந்து படிக்கலாம்.
அந்த ஒரு அதிகாரத்தில் திருக்குறளை நம்ம வந்து படிக்க போகிறோம். அதற்கான பொருள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் வந்து ஏதாவது அணிகள் வந்து இடம்பெற்றுச்சுன்னா அதை வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி படித்து புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அதாவது படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம். எக்ஸாம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை படித்து ஒரு 4 தடவையாக வந்து ரிவிஷன் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் வந்து இருக்கும். இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுத்தமிழ் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 90க்கு மேலே 95 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு நம்ம படித்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு 5வது ஷெடியூலில் ஜிகேவை வந்து டச் பண்ணுறோம். இந்த ஜிகேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸை பொறுத்தளவுக்கு ரீசனிங் ஃபுல்லாக சரிங்களா, தர்க்க காரணவியல், காட்சி காரணவியல், எண்ணெழுத்து வரிசை, புதிர்கள், பகடை, இது எல்லாமே சின்ன 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 டாபிக்ஸ் தான். ஒரு வாரத்தில் ஈஸியாக வந்து பார்த்தலாம். இதுக்கு நம்ம ரொம்ப அதாவது கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. ரீசனிங் தான், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். பாலிட்டிலேருந்து 2 லெசன் இந்திய அரசியலமைப்பு, குடியுரிமை. எக்கனாமிக்ஸ்லேருந்து 1 லெசன் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். தமிழ் கல்ச்சர்லேருந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்க காலத்தை பற்றி சரிங்களா. அப்போ ஒரு ஷெடியூலில் ஜிகேவை பொறுத்தளவுக்கு 5 லெசன் வந்து கொடுக்குறோம் சரிங்களா. 5 நாளைக்கு 5 லெசன். இடையில பிரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி வந்து வரும். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த 4 மாதத்தில் இப்படி படித்தா தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே படித்து முடித்தவங்க இதை வந்து ஒரு ரிவிஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5வது ஷெடியூலோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து நடக்குது. இதே போல் தான் 6வது ஷெடியூலில் மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக், பார்ட்லேருந்து 2 டாபிக், எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக், தமிழ் கல்ச்சர்லேருந்து 2 டாபிக் சரிங்களா. அதற்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி. அதே போல் ஷெடியூல் 7, அதுக்கப்புறம் ஷெடியூல் 8 சரிங்களா. இது அப்புறம் ஷெடியூல் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் ஷெடியூல் சரிங்களா. இப்போ 4 வாரங்கள் முடித்து 5வது வாரம், 4 வாரத்தில் ஜிகேவை பொறுத்தளவுக்கு 4 20 லெசன் வந்து முடிச்சிருப்போம். அதே போல் மேத்ஸை பொறுத்தளவுக்கு 4 டாபிக் வந்து முடிச்சிருப்போம் சரிங்களா. இது எல்லாமே சேர்த்து ஷெடியூல் 9ல் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. ஷெடியூல் 9ல் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ஷெடியூல் 9க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து நடக்கும். இந்த ஷெடியூல் 5லேருந்து 8 வரைக்கும் பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு சிலபஸ் வைஸாக ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே வந்து வருவோம். பொதுத்தமிழை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே ஜிகேதை படிச்சுட்டே வந்து வரோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் 10. இந்த ஷெடியூல் 10ம் அதே போல் தான். ஜிகேலேருந்து 5 லெசன், மேத்ஸ்லேருந்து ஒரு டாபிக். அதுக்கப்புறம் ஷெடியூல் 11, ஷெடியூல் 12, ஷெடியூல் 13. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அதே போல் தான். ஷெடியூல் 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் ஷெடியூல். இந்த ஷெடியூல் 10லேருந்து 13 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 20 லெசன் வந்து படிச்சிருப்போம் ஜிகேலேருந்து சரிங்களா. அதே போல் மேத்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா. இந்த ரிவிஷன் ஷெடியூல்லையும் ஒரு டாபிக் வந்து வரும். அதனால் 10 டாபிக் வந்து மேத்ஸை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஜிகேவை பொறுத்தளவுக்கு 40 லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதோட ஜிகேவோட லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்சு மேத்ஸில் மட்டும் ஒரு 2 டாபிக் வந்து மிச்சம் வந்து இருக்கும். இந்த ஷெடியூல் 10லேருந்து 13 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் வைஸாக தமிழை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் ஜிகே வந்து படிச்சுக்கிறோம். அடுத்து ஷெடியூல் 15லேருந்து ஷெடியூல் 20 வரைக்கும் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 4 வாரங்கள், ஒரு மாதத்துக்கிட்ட வந்து இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பொது தமிழ், ஜிகே, மேத்ஸு, திருக்குறள், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய மேத்ஸ் டாபிக் ஏரியா, அதாவது பரப்பளவு, கன அளவு, வால்யூம், இது 2ஐயும் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், பொது தமிழ், ஜிகே, மேத்ஸு எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஜிகேவை ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு வாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு வந்து நடக்கும். அந்த 15வது ஷெடியூல் வந்து ஜூன் 15ஆம் தேதி, 16வது ஷெடியூல் வந்து ஜூன் 22ஆம் தேதி, 17வது ஷெடியூல் வந்து ஜூன் 29, 18வது ஷெடியூல் வந்து ஜூலை 6ஆம் தேதி வந்து நடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங் கொடுக்குறோன்னா அதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த டெஸ்ட் பேஜோட ப்ராசஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஷெடியூலோட பிடிஎஃப்பை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து ஸ்டடி பிளான் வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அத்தனை மணிக்கு வந்து எந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா அவ்வளோ நேரம் வந்து படிக்கணும். நைட் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக 10 மணிக்கு வந்து தூங்கணும். காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சு வந்து படிக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டான டைமில் வந்து அட்டன் பண்ணணும். நேர்மையாக அட்டன் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டோடு வந்து அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டினை வந்து அனலைசஸ் வந்து பண்ணணும். ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து தப்பாக வந்திருக்குன்னு வந்து பார்க்கணும். ஏன் தப்பு பண்ணணும்? படிக்கலையா? அவுட் ஆஃப் சிலபஸா? இல்லை வந்து கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கலையா? ஆப்ஷன் வந்து புரிஞ்சுக்கலையா? இந்த மாதிரி வந்து அதை அனலைசஸ் பண்ணி அதை அடுத்த எக்ஸாமில் வந்து சரி பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மாதத்தில் இதை கரெக்டாக படித்து முடித்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அடிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் படித்து முடித்தவங்க இதை வந்து ஒரு ரிவிஷன் ஷெடியூலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த வாரத்துக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சிலபஸ் திங்கக்கிழமை வந்து அந்தந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப்பில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த லெசனை வந்து நல்லா படிக்கணும், எந்தெந்த லெசனை வந்து ரீட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வாரத்துக்கு 2 தடவை வந்து லைவ் செஷன் வந்து டெலகிராமில் வந்து வைப்போம். அந்த லைவ் செஷன் அப்படின்றது கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிடையாது. உங்களுடைய டவுட்ஸு சரிங்களா, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க, எதில் தடுமாறுறீங்க, உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ப்ளஸ் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனும் கொடுப்போம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துடும். வீக்லி 200 கொஸ்டின் OMR டெஸ்ட்டு. சரிங்களா? சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வந்து நடத்திடுவோம். அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 2 நாளில் வந்து போட்டுருவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரத்தில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக ஒரு 4 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அதுவும் அந்த 4வது வீடியோவில் கூகுள் ஃபார்மில் ஒரு 15 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 15 கொஸ்டினை நீங்கள் அடித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சின்ன ட்விஸ்ட்டு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸு. ஆனால் நம்மளால் ஒரு 6-7 கொஸ்டின் கூட அடிக்க முடியல. ஸோ இதே போல் தான் குரூப் 4 எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அங்கே எப்படி நம்ம வந்து அடிக்க போகிறோம், அதுக்கு எப்படி நம்ம முன்கூட்டியே தயாராகிறது, படிக்கும் போதுலேயே அதை எப்படி வந்து தெரிஞ்சு படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த டெஸ்ட் பேஜில் முழுக்க உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் அப்படியே வச்சுட்டு வேறு ஒரு மொபைலில் கூகுள் பேலையோ இல்லை பேடிஎம்லையோ எதுலேயோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய கேலரியில் வச்சுக்கிட்டு அந்த ஜிபே ஓப்பன் பண்ணி கேலரிலேருந்து இந்த பிக்சரை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்டூடெண்ட்டோட நேமு, டெலகிராம் நம்பர், இது 3ஐயும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு டெலகிராமில் நீங்கள் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அந்தந்த குரூப்பில் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து 10வது ஷெடியூல் வந்து போயிட்டு இருக்குது. அதில் வந்து 250 பேர்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பேர் மட்டும்தான் வந்து சேர்க்குறதா வந்து இருக்கும். ஏன்னா அந்த 100 பேரை தான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நிறைய பேர் வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் முதல்ல சேரக்கூடிய 100 பேர்களுக்கு மட்டும் நாங்கள் இந்த நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நீங்கள் வந்து காலதாமதம் செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து படிக்கணும், உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து கரெக்டாக செட் ஆகுது, ஸ்டடி பிளான் வந்து செட் ஆகுது, கரெக்டாக 4 மாதத்தில் படிக்கணும், கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சுயமாக ஒரு படிக்கக்கூடிய வெறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி
தொடர்ச்சியாக கண்டினியூஸனாக ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் டெய்லி 5 மணினா 5 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணினா 10 மணிக்கு தூங்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும்னா இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணணும்னா இவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டு கூட விடக்கூடாது, எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி 4 மாதங்கள் தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்டினியூஸனாக கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜாப் வந்து அடிக்க முடியும். இது எதுவுமே பண்ணாமல் ஒரு வாரம் டெஸ்ட் எழுது, ஒரு வாரம் டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது, படிக்கிறது, படிக்காமல் இருக்கிறது, நாளைக்கு படிச்சுக்கலாம்னு நினைக்கிறது, 2 நாள் கேப் போடுறது, ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் என்னால் படிக்க முடியும், சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஜாயின் வந்து பண்ணுங்கள். ஏற்கனவே படித்து முடித்தவங்க ரிவிஷன் ஷெடியூலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேர்ந்ததுக்கப்புறம் படிக்க முடியாது, அப்பப்போ எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வரும், நாங்கள் வந்து சினிமா பார்க்க போவோம், நாங்கள் வந்து டூரிஸ்ட் போவோம், பார்க்குக்கு போவோம், ஃபேமிலியோடு வெளியில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது செட் ஆகாது. சரிங்களா? படிக்கணும் அப்படின்னு வெறி இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ற வெறி இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். அவங்க மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.